today she's going to show us how to make sambar podi. Come, let's go. இது ஒரு 50 மிளகாய் இருக்கும். இது 50 இது தாரம் பருப்பு. இந்த மிளகாய் வந்து நல்ல வெயில்ல காயணும். காஞ்சி நல்லா உடஞ்சி வரைச்சி பொடி அரைச்சேன்னா நல்லா இருக்கும். நல்லா காஞ்சிடுது மிளகாய் தனியாலாம் மிக்சியில் போட்டு அரைக்கணும். நீங்கள் மிஷினில் அரைக்கிறதா இருந்ததுன்னா வரலி மஞ்சள்னு கிடைக்கும். நீட்டமாக இருக்கும். அதுக்கு கொம்பு மஞ்சள்னு கூட சொல்லுவாள். அது வெயிலில் நல்லா காய வச்சு மிஷினில் அரைக்கும். நல்லா அரைப்படும். மிக்சியில் அரைக்கிறதுனால நான் போடலை. அது பதில் மஞ்சள் பொடி போடுறேன். சாம்பார் பொடி ரெடி. சாம்பார் பொடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ஆல் இன் பர்பஸ். இது எல்லாத்துக்கும் கறி பண்ணுறோம், வெஜிடபிள்ஸு கறி பண்ணுறோம், சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். தனியாக ரசப்பொடி இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணிக்கலாம்.